அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இவ்வளவு நேரமா மத்தியானத்துலேருந்து நானும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு ஸ்பீச்சும் வந்து ஒரு மாதிரி மனதை வந்து ரொம்ப பிழிகிற மாதிரியும், நம்மளை வந்து ஒரு மாதிரி ஒரு வினோதமான ஒரு மனநிலையில் நம்மளை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்குவிப்பாக இருந்தது இன்னைக்கு எல்லா பேச்சுமே. நான் வந்து அப்படியே அந்த ஒவ்வொரு உமாச்சந்திரனா இருக்கட்டும், ஆதித்யா இருக்கட்டும், வெற்றிவேந்தன், மியூசிக் ப்ரொஃபஸர், எல்லாரும் நிறைய விஷயங்களை சொல்ல வந்து எல்லாருக்குள்ளேயும் உள்ள வந்து ஒரு பெரிய உத்வேகம் இருக்குங்கிறத நீங்கள் அதை ரிசீவ் பண்ண விதத்தில் இருந்தே நிறைய தெரிஞ்சது. நான் கொஞ்சம் ஒரு வேறு தளத்திலிருந்து உங்களை பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த செப்டம்பர் 11 வந்து எப்படி வந்து சோனா இதை ஃபிக்ஸ் பண்ணாங்கங்கிறதுல எனக்கு டக்குன்னு நேற்று திடீர்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்தது. இன்னைக்கு காலை கூட பேசும்போது சொன்னேன், இது ரொம்ப செப்டம்பர் 11 ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, மிக முக்கியமான நாள் ஒரு விஷயத்தில். அதாவது ஒரு பேச்சு எந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது டெட் பார்க்குற எல்லாருக்குமே தொடர்ந்து தெரியும். அதே மாதிரி உலகை உலுக்கிய ஒரு பேச்சு வந்து செப்டம்பர் 11 நடந்துச்சு. அதாவது எனக்கு வருஷம்லாம் மறந்து போச்சு. விவேகானந்தர் சிகாகோவில் பேசின பேச்சு. அவங்க மற்றவங்கெல்லாம் மிகப்பெரிய பெரிய மத தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க. பெரிய மத தலைவர்கள் எல்லா மொழியிலிருந்து வந்து இருக்கும்போது அவங்க பேசும்பொழுது, அன்பார்ந்த இந்துக்களே, அன்பார்ந்த முஸ்லீம்களே, அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, கிறிஸ்துவர்களேன்னு பேசும்போது அந்த விவேகானந்தர் வந்தோடனே சகோதர சகோதரிகளேன்னு பேச்சு ஆரம்பித்த தினம் வந்து செப்டம்பர் 11. அதை மறந்துடவே முடியாது. அதை விட இன்னொரு ஒரு முக்கியமான நிகழ்வும் உண்டு. 1929 நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து செப்டம்பர் 11 தான் மகாகவி பாரதி காலமான நாள். அவர் செத்து போனார் சொல்லக்கூடாது, காலமாக, இறந்து காலமாக, எதிர்காலமாக, நிகழ்காலமாக ஆன நாள் வந்து செப்டம்பர் 11. அந்த தினத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பேச்சை, இன்னைக்கு காலையிலிருந்து நல்ல நல்ல பேச்சை, உத்வேகம் அளிக்கக்கூடிய பேச்சை கேட்பதற்கு அதை வந்து நம்மலாம் கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு நாள் என்று சோனா காலேஜ் ஏற்படுத்தியிருக்குது. முதற்கண் சோனாவுக்கு வாழ்த்துக்கள். நான் பேச வந்திருக்கிற தலைப்பு வந்து உன்னை தின்னும் உணவு. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமேன்னு சொன்னோம். நம்ம தான் உணவை சாப்பிட்றோன்னு இல்லை, சாப்பிட்றோமா இல்லை உணவு நம்மை சாப்பிடுதா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்க வேண்டும். ஒரு வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கருத்தரங்கிற்கு சென்னையில் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் ஒரு கருத்தரங்கு நடந்துச்சு. நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவமனை. அதனுடைய மருத்துவமனையில் ஒரு அம்மா வந்து புள்ளியியல் பற்றி, புற்றுநோய் புள்ளியியல் பற்றி பேசுவதற்காக வந்திருந்தாங்க. அவங்க பேச ஆரம்பிக்கும் போது ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு அப்படி போனாங்க. ஆனால் அவங்க பேசிய விஷயம் மண்டைக்குள்ள அப்படியே மிகப்பெரிய அளவில் பராண்டிருச்சு. அதுக்கப்புறம் நான் எந்த கூட்டத்துக்கு போனாலும், எங்கே பேசினாலும், அது 20 பேராக இருந்தாலும் சரி, 2000 பேர் இருந்தாலும் சரி, அதை சொல்லாமல் நான் பேசுவதில்லை. அவ்வளவு உலுக்கிய ஒரு வார்த்தை. அவங்க சொன்னது ஒரே வரி தான். அங்கே இது மாதிரி ஒரு 300-400 பேர் இருப்பாங்க. நிறைய மருத்துவர்கள், நிறைய செவிலியர்கள், புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்தவங்க, புற்றுநோய்க்காக சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கவங்க, அவங்கள எல்லாத்தையும் பார்த்து சொன்னாங்க. பெருவாரியான பேர் வந்து ஒரு 40லிருந்து 45 வயதுக்குள்ளாக இருப்பாங்க. அவர்களை எல்லாம் பார்த்து சொன்னாங்க, இந்த ஒரு தலைமுறை தான், இங்க இருக்கிற இந்த ஒரு தலைமுறை தான் தனது அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிறது. ரொம்ப 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 வலி கொடுக்கக்கூடிய வார்த்தை. 45 வயது 50 வயதில் இருக்கக்கூடிய இந்த நபர்களின் குழந்தைகள் 10 வயதாகவும் 15 வயதாகவும் இருப்பாங்க. அவர்களது அடுத்த தலைமுறையின் மரணத்தையும் அவஸ்தைகளையும் துன்பங்களையும் நோய் கூட்டத்தையும் இந்த தலைமுறை பார்க்க போகிறது. இந்திய புள்ளியியல் விவரங்கள் எல்லாமே அதைத்தான் சொல்லிட்டு வருது. மொரேன் லோபஸ் அப்படின்னு ஒரு எபிடமாலஜிஸ்ட், அவங்களுடைய கைடன்ஸில் தான் இன்னைக்கு இருக்கிற ஹெல்த் பாலிசி, இப்போ இருக்கிற 5th இயர் பிளான்ல பூரா பண்றாங்க. அதுல சொல்ற தகவலும் அதுதான். இப்போ பேசும்போது எல்லாரும் அப்பப்போ பிரேசில், சீனாலாம் சொன்னாங்க இல்லையா. இந்த பிரேசிலை விட, சீனாவை விட நம்ம ஒரு இடத்துல உயர்ந்திருக்கிறது என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற பெருவாரியான இளைஞர் கூட்டம். 25 வயதுலேருந்து 45 வயதுக்குரிய இளைஞர் கூட்டம் இங்கே நிறைய இருக்கு. இந்த மொரேன் லோபஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த இளைஞர் கூட்டத்தில், இந்த 25லிருந்து 45 வயது வரைக்கும் உள்ள இந்த இளைஞர் கூட்டத்திற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்க போறது, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சவாலாக இருக்க போது வந்து தொற்றாத வாழ்வியல் நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படிங்கிறது. அந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னா சக்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு, நாள்பட்ட நுரையீரல் நோய்கள், அப்புறம் வந்து உளவியல் நோய்கள். இந்த 5 கூட்டத்துக்குள்ள எவ்வளவு பேர் சிக்கியிருக்காங்கன்னா நாமெல்லாம் கேட்டால் மிரண்டுருவோம்.
1000 மரணங்கள் நிகழ்கிறது என்றா 746 மரணங்கள் இந்த 5 நோய்களுக்குள்ளதான் நடந்துகிட்டே இருக்கு. அவ்வளவு அதிகமாக சர்க்கரை வியாதி கூடுனதுக்கு, இரத்த கொதிப்பு கூடுனதுக்கு, இளம் வயதுல மாரடைப்பு நடக்கிறதுக்கு, புற்றுநோய் பெருவாரியாக பெருகிருக்கிறதுக்கு காரணம் நாம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது 3 முக்கிய காரணங்கள். முதல் விஷயம், நான் பேச வந்திருக்கிற தலைப்பு, ஒட்டுமொத்தமாக சீர்குலைந்துள்ள உணவு. உணவுங்கிறது உணவு கலாச்சாரம், உணவு பண்பாடு, உணவு பயிராக்கம், உணவு பாதுகாப்பு, உணவு பக்குவப்படுத்துதல், அத்தனையிலும் வன்முறை, அத்தனையிலும் உணவு வணிக அரசியல். அதை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். 2வது மிக முக்கியமான விஷயம், மனம். முழுமையாக எது ஒரு நிறைவான மனம், எது குதூகலம், எது கழிப்பு அப்படிங்கிறது முழுமையா தொலைச்சிட்டோம். அது 2வது முக்கியமான காரணம். 3வது, சுற்றுச்சூழலில் நாம் தொடர்ந்து நடத்தக்கூடிய வன்முறைகளும் அதில் நடத்தக்கூடிய சிதைவுகளும். இந்த 3 சேர்ந்துதான் நம்ம இந்த மாதிரியான தொற்றாத வாழ்வியல் நோய் கூட்டத்தில் துரத்தி தள்ளிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு கூடிக்கொண்டிருக்கிறது என்றால் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு. நமக்கெல்லாம் தெரியும் புற்றுநோய் அப்படின்னா ஒரு மரபு ரீதியாக நாம் படித்து வந்தது அதான். 10 வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் படித்தது நமக்கு தாத்தாவுக்கு, முப்பாட்டனுக்கு, அம்மாயிக்கு, அப்பத்தாவுக்கு யாருக்காவது இந்த மாதிரி நோய் இருந்ததுன்னா அந்த மரபுன்னு நமக்குள்ள அது ஏதாவது ஒரு காரணத்தால் தூண்டப்பட்டால் நமக்கு சர்க்கரை வியாதி வரலாம், புற்றுநோய் வரலாம், அப்படிதான் நம்ம படித்தோம். ஆனா அத்தனையும் பொய்த்து வருகிறது. புற்றுநோய்க்கான மரபணு காரணங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த மரபணு இருக்கு, ஆனா ஏன் தூண்டப்படுது? இந்த மரபணு இருக்குது, ஒருத்தருக்கு நல்லா இருக்கிறான், இன்னொருத்தருக்கு உடல் சரியில்லாம போகுது, ஒருத்தருக்கு பிரச்சனை இல்லை, இன்னொருத்தருக்கு ப்ராப்ளம் வருது. அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுத்தி பார்க்கும் பொழுது உணவு தான் முதல் காரணமா இருக்கு. இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, ஒவ்வொரு வேளை காலையிலிருந்து இரவு வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவுக்கு பின்னாடியும் மிகப்பெரிய வணிக அரசியல் இருக்கிறது, மிகப்பெரிய உதாசீனங்கள் இருக்கிறது, மிகப்பெரிய அளவில் அதில் அரசியல் இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். காலையில எடுக்கிற ஒரு கப் தேநீரை எடுத்துக்கொள்ளுங்க. காலையில பெருவாரியான மக்கள் குடிக்கக்கூடிய தேநீர், இல்லைன்னா ஒரு ஓரத்துல ஒரு கட்டிட தொழிலாளி, ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் தன்னுடைய அயற்சியை, தன்னுடைய ஒரு சின்ன களைப்பை போக்குவதற்காக தனக்கு கிடைக்கக்கூடிய 1 ரூபாயோ 5 ரூபாயோ குடிக்கக்கூடிய ஒரு கப் தேநீரை ஒரு நிறுவனம் ஆய்வு செய்தது. நமக்கெல்லாம் தெரியும், இந்த கோக், பெப்சில எல்லாம் நிறைய பூச்சிக்கொல்லி வந்ததுன்னு முதல்ல டெல்லியில அறிவிச்சாங்களே, அந்த நிறுவனம் தான் இதையும் பார்த்தாங்க. சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்வாயர்மெண்ட் அப்படின்னு டாக்டர் சுனிதா நாராயணன் சொன்னது. அவர்கள் சொன்னதை நீங்கள் எல்லாம் படித்திருக்க கூடும், பெரிய அளவுல இந்து பேப்பர்ல வந்துச்சு. ஒவ்வொரு கோப்பை தேநீரிலும் உலக நாடுகள் தடை செய்து வைத்திருக்கிற 13 வகையான பூச்சிக்கொல்லிகள் அதுல இருக்கு. அது எந்த மிகப்பெரிய நிறுவனம் கொடுக்கக்கூடிய தேயிலையா இருக்கட்டும், இல்லைன்னா ரோட்டு கடைகளில் ஏலத்தில் வாங்கி கொடுத்த தேநீர், அத்தனையிலும் அவ்வளவு பிரச்சனை. சரி, தேநீர் வேண்டாம், மற்ற பால் சாப்பிட்டா நல்லதுன்னு ஒரு பெரிய பரவலான ஒரு புழக்கடை பேச்சு நிலவும். எல்லார் வீட்லயும் ஒரு கப் பாலாவது குடிச்சிட்டு போப்பா செல்லம், இது சாப்பிடலன்னா ஒரு கப் பாலாவது சுடுன்னு. பால் மிகப்பெரிய உணவு, ஒரு டம்ளர் பால் குடிச்சாச்சுன்னா டாக்டர்டே போக வேண்டாம்னு ஒரு பழமொழிலாம் இருந்துச்சு. மொத்தமாக பாலை பார்த்தால் இப்பொழுது மிகப்பெரிய அச்சம் வரக்கூடிய அளவுல இப்ப நவீன ஆய்வுகள் எல்லாமே சொல்லுது. எந்த இனக்குழு பால் சாப்பிடவில்லையோ அந்த இனக்குழுவுக்கு முழுமையாக மாரடைப்பு, சர்க்கரை வியாதியும் வரல அப்படிங்கிறத இப்பொழுது சொல்லி கொண்டிருக்கிறார்கள். 60களுக்கு அப்புறம் நம்ம நிறைய பால் சாப்பிட ஆரம்பிச்சோம், 60களுக்கு அப்புறம் தான் நிறைய சர்க்கரை வியாதி வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி கலப்பின வீரிய பால் வந்ததுக்கு அப்புறம், பாக்கெட் பால்கள் வந்ததுக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் ஏங்கிற ஒரு புரதம் தான் கணையத்தை நேரடியாக போய் தாக்கி பால் அதிகமாக கொடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர்கள் பெரியவராகும் போது பல பிரச்சனைகளை உண்டாக்குறது, குறிப்பாக சர்க்கரை வியாதி வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த குழந்தை அதிகமாக பால் சாப்பிடுகிறதோ அது பெண் குழந்தையாக இருக்கிற பட்சத்துல 9 வயது 10 வயதுல பூப்படைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்படி எங்க பார்த்தாலும் ஒரு காலையில சாப்பிட்ற தேயிலையிலிருந்து, ஒரு பால்ல இருந்து, இப்படி எதுல எடுத்தாலுமே நிறைய ரசாயன கலவைகள். நமக்கு நம் உடல் தேவைப்படாத, நம் உடலுக்கு தேவையில்லாத, நாம் எப்பொழுதும் எதிர்நோக்காத பல்வேறு ரசாயன கலவைகள், நம் மரபணுக்களுக்கு பழக்கம் இல்லாத பல்வேறு குப்பை நச்சுக்கள் உடம்புக்குள்ள வருது. எப்படி பயிராக்கப்படுகிறது? நேற்று உங்களில் எத்தனை பேர் இந்து பேப்பர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல, இந்து பேப்பர்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில ஒரு காலம் வந்திருக்கு. இன்னைக்கு நம்மளோட இங்க இந்த சேலத்திலிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த ராசிபுரத்துல ஒரு ஊர்ல மட்டும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய களைக்கொல்லி 40,000 லிட்டர். ஒரு ஊர்ல அவர்கள் பயன்படுத்தக்கூடிய களைக்கொல்லி, அதற்கு பேர் கிளைபோசைட். 1970களிலிருந்து உலகம் முழுக்க கூவி விற்கப்பட்ட ஒரு ரசாயனம் அந்த கிளைபோசைட்டுங்கிற ரசாயனம். ரவுண்ட் அப் அப்படின்னு அதுக்கு டெக்னிக்கலா பேர், அதனோட கமர்ஷியல் பேர் ரவுண்ட் அப் களைக்கொல்லின்னு.
தன்னுடைய தானியம் மட்டும் நல்லா வளரணும், தன்னோட கத்திரிக்காய் மட்டும் போஷாக்கா இருக்கணும், தன்னுடைய வெண்டைக்காய் மட்டும் எந்த பூச்சியும் வராம இருக்கணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புல் பூண்டு பூச்சி அத்தனையும் அழித்து அழித்து வளர்ப்பதற்காக மான்சான்டோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் உலகம் முழுக்க 85% பயிர் நிலங்களில் களைக்கொல்லியாக விற்றது கிளைபோசேட். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் நம்மாழ்வார் அவங்கெல்லாம் ஒரு ஊடக நிகழ்ச்சிக்காக போயிருந்தோம். இந்த மரபணு மாற்ற பயிர்கள் வேண்டான்னு சொல்லி பேசும் பொழுது, பூச்சிக்கொல்லியிலேயே நாங்கள் செத்து கொண்டிருக்கிறோம், களைக்கொல்லியில் செத்து கொண்டிருக்கிறோம், இதுல புதுசா மரபணு வேற கொண்டு வரீங்களே அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பிடம் விவாதம் வைத்த போது அங்கிருந்த ஒரு பேராசிரியர் எழுந்து சொன்னார், உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா எந்த களைக்கொல்லியாவது எந்த பூச்சிக்கொல்லியாவது புற்றுக்காரணின்னு உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கா அப்படின்னு வாதிட்டார். அப்பொழுது அதை பற்றிய பேச்சுதான் இருந்ததே ஒழிய அதுக்கான ஆதாரங்கள் இல்லை. ஆனால் இன்றைய நிலைமை என்ன தெரியுமா? உலக சுகாதார நிறுவனம் பட்டியலிட்டுட்டாங்க. இன்றைக்கு புற்றுநோய் காரணிகளாக வரக்கூடிய மிக முக்கியமான காரணியாக இதே கிளைபோசேட்டை உலக சுகாதார நிறுவனம் போன மார்ச் 12ஆம் தேதி பட்டியலிட்டுக்கிட்டாரு. அன்னைக்கு எங்களிடம் எதிரில் பேசின அந்த அதிகாரி ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார். இன்னும் அந்த ஆவணம் நம்ம ராசிபுரத்துக்கும் இங்க இருக்கிற கோனேரிப்பட்டிக்கும் இங்க இருக்கிற சேலத்துக்கும் இந்த ஆவணத்தின் மீதான நடைமுறைக்கு வந்து இந்த களைக்கொல்லியை இந்த ஊரை விட்டு விரட்டுறதுக்கு இன்னும் 30 வருஷம். ஆனா அதுக்குள்ள எத்தனை வீடில் எத்தனை பேர் நாம் புற்றுநோயாளிகளை பார்க்க போறோம் நமக்கு தெரியாது. வயநாடு, நம்ம கேரளாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடுல 1987 இருந்து 96க்குள்ள கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள்ல அவர்கள் முந்திரி பருப்பை நல்லா விற்பனை செய்வதற்காக வளர்ப்பதற்காக ஏலக்காயை வளர்ப்பதற்காக எண்டோசல்வானை தெளித்து 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 வளர்த்தாங்க. என்ன நடந்தது தெரியுமா? 87 96ல மட்டும் அந்த வயநாடில் 40 கிலோமீட்டர் ரேடியஸ்ல 830 விவசாய குழந்தைகள் மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகளாக பிறந்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் எண்டோசல்ஃபான் இங்கே விற்பனை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. 1992 யூஎன்ல ரெசல்யூஷன் கொண்டு வந்து அதை எடுத்துருங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. தொடர்ந்து மீண்டும் மீண்டும் எண்டோசல்ஃபான் பயன்படுத்தப்பட்டு வருது. இன்னைக்கு கிளைபோசேட் போன மாசம் தான் சொல்லியிருக்காங்க, என்றைக்கு இங்கிருந்து போகும்னு தெரியாது. ஒண்ணு பயிராக்கத்தில் இவ்வளவு பிரச்சனைன்னா, அடுத்து பாதுகாப்புறதுல பாத்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத பல உணவுகள் பாதுகாக்கப்பட்டு எங்கேயோ ஒரு நாட்டில இருந்து எங்கேயோ ஒரு தொழிற்கூடத்திலிருந்து நம்ம வீட்டு அடுப்பங்கரைக்கு வருவதற்காக எத்தனை தேவையில்லாத நச்சுக்கூறுகள் அதற்குள் தெளிக்கப்படுகிறது நம்ம உணர்ந்து பார்க்கணும். நமக்கெல்லாம் தெரியும், நமக்கு வந்து காலை உணவுனா நம்ம வந்து இட்லி சாப்பிட்டோம், தோசை சாப்பிட்டோம், ஃபுல்லா புதுசா நிறைய புகுந்திருக்கு. ஃபிளேக்ஸ், எங்க பார்த்தாலும் கார்ன்ஃபிளேக்ஸ், ஃபிளேக்ஸை போடுங்க, பாலை ஊத்துங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. விட்டமின் ஏ இருக்கு, டி இருக்கு, கரிஷ்மா கபூர் மாதிரி இடுப்பு வேணுமா, கே சீரியஸ்ல ஒரு இது இருக்கு, வித்துக்கிட்டே இருக்காங்க ஏகப்பட்ட ஃபிளேக்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் ஃபிளேக்ஸ் வந்து சோளத்துல இருந்தா வருது. சோளம் நல்ல தானியம் தான். அந்த நல்ல தானியம் அவலாக மாறுவதற்குள் எத்தனை வன்முறை நடத்தப்படுகிறது கொஞ்சம் உற்று பார்க்கணும். சோளத்தை 100 டிகிரியில வேக வச்சு 60 டன் எடையுள்ள எந்திரத்தால தட்டையாக்கி 120 டிகிரியில 220 டிகிரியில மீதி இருக்கிற நீர்த்துவத்தை பூரா உறிஞ்சிட்டு அந்த குப்பை சக்கைய அது கெட்டு போய் விடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ரசாயனம், ஒன்னாக இணைந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக சிலிக்கேட் உப்புகள், அது மேலும் பொலபலன்னு உதிர்ந்து வரணுங்கிறதுக்காக நைட்ரஜன் ஃபிளஷ் பேக்கிங், அதுக்கப்புறம் தன்னுடைய நிறுவனத்தின் பிரத்யேகமான மனம் வேணும், மீண்டும் மீண்டும் இந்த கம்பெனியோட ஃபிளேக்ஸ் தான் வேணும்னு உங்க வீட்டு குழந்தைகள் அடம் பிடிப்பதற்காக பிரத்யேகமாக அந்த கம்பெனி காப்புரிமை பெற்ற மனம். யார் இதெல்லாம் கேட்டாங்க? உங்க உடம்பு கேட்டுச்சா? யாருக்கும் தெரியாது. அதான் ஒவ்வொன்றிலையும் லிஸ்ட் போட்டிருப்பாங்க. நீங்க போய் அதனோட இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா FDA அப்ரூவ்டு, FSSAI அப்ரூவ்டு. உன் உடம்பு அப்ரூவ்டா? யாருக்கும் தெரியாது. எல்லாம் ஒன்னா கலக்கி அதை வந்து பேக் பண்ணி வந்து கொண்டு இருக்கிறோம். நண்பர்களே, நாம் ஒவ்வொன்றையும் உற்று பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் தான், நெருக்கடியான காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். இந்த காலகட்டத்தை நாம தொலைச்சிட்டோம்னா என்ன நடக்கும்னே தெரியாது. ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி நடந்த சர்ச்சை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நூடுல்ஸ் வேண்டான்னு ஒதுக்கி தூர போட்டோம். நூடுல்ஸ்ல இவ்வளவு குப்பை இருக்கு, பல ஆண்டு காலமாகவே நூடுல்ஸ் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். திடீரென ஏதோ ஒரு அரசியல் நுழைந்தது, நூடுல்ஸ் வேண்டான்னு தூக்கி போட்டாச்சு. ஆனா 2 வாரத்துக்கு முன்னாடி பாம்பே உயர்நீதிமன்றம் சொல்லிட்டான், இல்லைங்க நூடுல்ஸ்ல ரொம்ப நல்ல சத்துலாம் இருக்கு, பாதுகாப்பானதா இருக்கு, உள்ள விடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல எந்த கெட்ட சத்துக்களும் அதிக அளவில் நீங்கள் சொல்வது போல் இல்லை அப்படின்னு அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்காரு. அதுல ஒரே ஒரு விஷயம் தான் நாம் கவனத்தில் கொள்ளணும். நூடுல்ஸ் பாதுகாப்பானதா இல்லையாங்கிறது 2வது கேள்வி. முதல் கேள்விக்கு பதில் சொல்லணும். நூடுல்ஸ் அவசியமா இல்லையா, நமக்கு தேவையா இல்லையா? ஒருவேளை சேலத்துல நூடுல்ஸ் சாப்பிடலைன்னா வலது பக்கமா வயிறு வீங்கிரும் ஒரு நிலைமை வந்ததுன்னா எல்லாரும் நூடுல்ஸ் சாப்பிடலாம்.
இங்க வந்து அது தேவையா இல்லையாங்கிற பேச்சுக்கே அவங்க போல. அதுக்கு அடுத்த ரெண்டாவது கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. இது பாதுகாப்பானது, நல்லது, சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு ரெண்டாவது கேள்விக்கு போறாங்க. நண்பர்களை உற்று உற்று பார்க்க வேண்டிய மிக கடினமான காலகட்டத்தில் இருக்காங்க. இந்த பக்கம் மாம்பழத்தை கொடுத்து இந்த பக்கம் பாட்டில ஜூஸை கொடுத்து உன் காதலிக்கு வருடம் முழுக்க மாம்பழம் வேண்டுமா, இந்த கப் பாட்டில குடிங்க அப்படிங்கிறாங்க. மாம்பழமும் இந்த பாட்டில் இருக்கும் பழச்சாரும் ஒண்ணுதான் ஒரு பச்சை பொய்ய அழகா சொல்றாங்க. மாம்பழத்தில் இருப்பதை விட 6 மடங்கு சர்க்கரை அந்த பாட்டில் இருக்கு. மாம்பழத்தில் இருப்பதை விட 4 மடங்கு உப்பு அந்த பாட்டில் இருக்கு. யாரும் பார்க்கிறதே இல்லை. ஆனா இது மிகச்சிறந்த பானம். இந்த சர்க்கரையும் இந்த உப்பையும் கலந்து கொடுத்தா காதல் வருமா கேன்சர் வருமா நீங்க தான் முடிவு பண்ணணும். சென்னையிலிருந்து பெரிய பல பிரபல நகரங்கள்ல எல்லாம் பெரிய பெரிய மால்னா அதுக்கு வாசல்ல ஒரு கோழி வறுவல் கம்பெனி கடை போட்டிருப்பான். எல்லா பெரிய கடைகள்லயும் அந்த கோழி வறுவல் கம்பெனி, அதுல வந்து நகட்ஸ் அப்படின்னு ஒரு பொருள், அதை வந்து பயங்கரமா கூட்டம் கூட்டமாக குழந்தைகளும் இளைஞர்களும் போய் வாங்கிட்டு வந்தாங்க. முன்னாடிலாம் சின்ன பாக்கெட்ல கொடுத்தா இப்ப பக்கெட்ல கொடுக்குறான். மொத்தமா சாப்பிட்டு சாவுங்கடா குடும்பத்தோட அப்படின்னு சொல்லி. அந்த நகட்ஸை நான் கொஞ்சம் உற்று பார்த்தேன். அந்த நகட்ஸை கொஞ்சம் உற்று பார்த்து ஏன் இப்படி அலைகிறார்கள், எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்து, எப்படி நம்ம வீட்டில் செய்யாம அதில் எப்படி செய்யறாங்க அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம். நம்ம வீட்டில் கோழி வறுவல் செஞ்சா கொஞ்சம் இஞ்சி பூண்டு சீரகம் பெருங்காயம் எல்லாம் போட்டு வறுத்து பொரிச்சு கொடுப்பாங்க. ஒரு 7-8 சரக்கு இருக்கலாம் அதுல. ஆனால் அதே நகட்ஸ்ல அந்த கம்பெனியுடைய இணையதளத்தில் போய் எப்படி தயாரிக்கிறார்கள்னு போய் நீங்களும் எல்லாரும் தான் கையில ஒரு கொல்லிக்கட்டையை வச்சுட்டே தானே இருக்கும். நீங்க கொஞ்சம் வச்சு அதை வந்து கொஞ்சம் நோண்டி பாருங்க. இந்த கொல்லிக்கட்டைன்னு சொல்றதுக்கு யாருக்கும் பயந்துக்க வேண்டாம். அது எல்லாருக்கும் அந்த ஸ்மார்ட் போனை பார்த்தா அப்படிதான் தோணுது. அதுக்குள்ள தேடி பார்த்துங்க அந்த நகட்ஸ் எப்படி தயாரிக்கிறார்கள் என்று. நண்பர்களை வியந்து போவீர்கள். கிட்டத்தட்ட 100கணக்கான ரசாயனங்கள் அதில் சேர்க்கிறாங்க. ஒரு நகட்ஸ் தயாரிக்கிறதுக்கு 100கணக்கான ரசாயனங்கள். இதை பையனும் பொண்ணும் ஏத்தாப்புல உட்காந்துட்டு நிறைய கெமிக்கல் போட்டு செய்யறாங்க, அப்பதான் நம்ம 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி வரும் அப்படின்னு அவன் வருத்ததோட இவனும் சேர்ந்து வருத்து கொண்டு இருக்கிறான். இவையெல்லாம் சேர்ந்து 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 இதை மாதிரி உணவுகள் தினம் 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 நம்ம உடம்புக்குள்ள நுழைஞ்சுதான் நம்ம எதிர்பார்க்காத பல நோய்கள் நம்மை தட்டி தட்டி வந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி பரிமாறுவதில், பயிராக்குவதில் ஒரு பக்கம், பக்குவப்படுத்துவதில் ஒரு பக்கம், பரிமாறுவதில் கூட இந்த கலாச்சார சீர்கேடல் பெரிய அளவில் வருகிறது. ஒரு விளம்பரம் பார்த்தேன் இப்ப கூட சமீபத்தில். ஒரு பேர குழந்தை வருது. அது வந்து தாத்தா காலில் விழு அப்படின்னு சொல்றான். உடனே தாத்தா காலில் பிளாஷ்பேக்ல இப்படி போகுது ஒரு காட்சி. குழந்தை காலில் விழுந்துன்னா பாக்கெட்ல இருந்து சாக்லேட்டா தாத்தா திருடிட்டு வரான். எவ்வளவு மோசமான ஒரு விளம்பரம் பாருங்க. அதுக்கு வந்து அவ்வளவு சுவையானது, தாத்தாவையும் பேரனையும் இணைக்கக்கூடியதுன்னு விளம்பரம் போடுறான். ஆனா அதுக்கு பின்னணியில என்ன செய்தி வந்து சேருது? திருட்டு. இந்த உணவை வந்து தாத்தா எந்த வீட்லயாவது எந்த தாத்தாவது பேரண்ட் இருந்து பிடிக்கிட்டுங்கிற கலாச்சாரம் நம்மகிட்ட உண்டாக்கியாவது உடைத்து எறிகிறார்கள். இன்னொரு விளம்பரத்துல கதவை தட்டிட்டு ஒரு அம்மா அப்பா வராங்க, அத்தை மாமா. உடனே அவங்க திறந்து அத்தை வாங்க மாமா வாங்கன்னு அந்த மருமகள் சொல்றா. வந்த உடனே ஏதாவது குடிக்கிறதுக்கு கொண்டு வரேன்னு மருமகள் போறாங்க. நோ நான் அடுப்பங்கரையா பார்க்க வந்தேன், நம்மலாம் சேர்ந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கொக்கோ கோலா பாட்டில தூக்கி. இன்னைக்கு கொக்கோ கோலா பாட்டில வைப்பாங்க, நாளைக்கு வேற ஏதாவது ஒரு பாட்டில வா சேர்ந்து ஊத்தலாமா. நண்பர்களே, நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். மிக 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 ஆழமாக நமக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள் நமக்கு அவசியமா, நமக்கு தேவையா, நம் உடலை அது எந்த விதத்திலும் பாதுகாக்க, எந்த விதத்திலும் கெடுதல் கொடுக்குமா, இன்றைக்கு இல்லாமல் வேறு தினத்தில் பிரச்சனை கொடுக்குமா, நாம் சாப்பிட்ட உணவு கழித்ததற்கு அப்புறம் கூட இந்த மண்ணுக்கு கேடு கொடுக்குமா என்று சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கோம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இல்லாமல் தவறிட்டோம்னா பல நச்சுக்கள் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்குது. கிட்டத்தட்ட 4000 வகையான நாம் அறியாத, நம் மரபணு அறியாத, நம் உடல் அறியாத பல்வேறு சிறு சிறு உணவு கூறுகள் ஏதாவது ஒரு வடிவில், ஒரு வாசனையூட்டியாகவோ மனமூட்டியாகவோ இல்லை சுவையூட்டியாகவோ நிறமூட்டியாகவோ பல உணவுகள் நமக்குள்ள வந்து கொண்டே இருக்குது. இவையெல்லாம் சேர்ந்து நமக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்குமா என்று யாராலும் அறுதியிட்டு கூற முடியாத நிலையில இருக்கிறோம். எபிஜெனெடிக்ஸ் அப்படின்னு ஒரு துறை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்கள் எபிஜெனெடிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது. எபிஜெனெடிக்ஸ்னா நேரடியாக மரபணு மூலமாக சக்கரை வியாதி வரணும்னு அவசியம் இல்லை, மரபணு மூலமாக மார்பக புற்று வரணும்னு அவசியம் இல்லை. அந்த மரபணுவை போய் நோண்டி 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 உரசிக்கிட்டே ஒரு கெமிக்கல் இருந்ததுன்னா எந்த நேரத்திலையும் அதுல டிமைத்தலைசேஷன் நடந்து ஒரு நோய் வந்து விடலாம் என்று இன்றைக்கு அறிவியல் சொல்கிறது. அதைத்தான் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த உணவு நமக்கு அவசியமா, இதுக்கு நமக்கு தேவையா என்று கொஞ்சம் உற்று உற்று பார்க்க வேண்டும். நம்ம கிட்ட ஏராளமான மரபு சார்ந்த உணவுகள் இருக்கு. எத்தனையோ உணவுகளை காலகாலமாக 2000 ஆண்டு 3000 ஆண்டாக நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்.
சாதாரணமாக சிறுதானியங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. தினையரிசி, கம்பரிசி, ராகி, வரகு, சாமை, குதிரைவாலி, காடைக்கண்ணி, எத்தனையோ உணவுகள். ஒவ்வொரு சிறுதானியங்களையும் இந்த பக்கம் அரிசி கோதுமையை வச்சு கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. ஒவ்வொரு பெரிய தானியங்களை விட இந்த சிறுதானியங்கள் ஒவ்வொன்றிலும் ஏதாவது ஒரு நலக்கூறு ஒளிந்திருக்கும். அரிசியிலிருந்து வெறும் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் வருது அப்படின்னா இதுலயும் தினையரிசிலையும் அதே கார்போஹைட்ரேட் புரோட்டீன் தான். ஆனா இந்த கார்போஹைட்ரேட் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். இது லேசாக மடமடன்னு சலைவாலே அதுல டீகிரேட் ஆகி வேகமா சர்க்கரை உள்ள தள்ளாது, மெதுமெதுவாக உள்ள போகும். அந்த தினையரிசியில் இருக்கக்கூடிய பொன் மஞ்சள் நிறம் பீட்டா கரோட்டின்ஸ், கண்ணுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய கரோட்டினாய்ட்ஸ் ஒளிஞ்சிருக்கு அதுல. கம்பரிசியை எடுத்துக்கொள்ளீங்கன்னா அரிசியை விட 8 மடங்கு இரும்பு சத்து இருக்கு. யூனிசெஃபோட கணக்குப்படி இன்னைக்கும் இந்திய பெண்களுக்கு 75% இந்திய பெண்கள் சோகையில இருக்காங்க. அந்த இரத்த சோகையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சாதாரணமாக சமையல்ல நம்ம கம்பரிசியும் ஒரு கம்பு ஜோள தோசையும் இரும்பு சத்தை தினம் தினம் கொடுத்து கொண்டே இருக்கும். கேழ்வரகை எடுத்துக்கிட்டீங்கன்னா தாய்ப்பாலுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய ஒரு வீனிங் ஃபுட். தாய்ப்பாலுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய வீனிங் ஃபுட்ல ஒரு குழந்தை 6 மாதத்திற்கு மேல என்னென்ன சத்துக்கள்லாம் எசென்ஷியலா வேணுமோ அத்தனையும் மிக குறைந்த விலையில இருக்கக்கூடியது கேழ்வரகுல மட்டும்தான். ஆனா இதெல்லாம் மாத்தி மாத்தி விட்டு வரகரிசி எடுத்தீங்கன்னா அவ்வளவு லோ கிளைசிமிக் அரிசி. அன்னைக்கு ஔவையார் காலத்திலிருந்து பாடப்பட்டது. ஔவையார்ட்ட அதிகமான் கேட்கிறான், என்ன அரிசி வேணும்? வரகரிசியும் வழுதுனங்காயும் புளித்த தயிரும் தான் அந்த அம்மா கேக்குது. அவ்வளவு தூரம் மிக அன்றைக்கும் பல பாரம்பரிய அரிசிகள், மிகப்பெரிய அரிசிகள் இருந்த காலத்திலேயே வரகரிசியை தேடி அந்த அம்மா கேட்கிறாங்கன்னா அது ஒரு அறிவார்ந்த அந்த அம்மையார் கேட்கக்கூடியதுக்கு பின்னாடி எவ்வளவு ஒரு உண்மை இருந்திருக்கும். நம்ம அதெல்லாம் மறந்துட்டு வாயை பொளந்து இந்த டெம்பரோ மேண்டிபுலார் ஜாயிண்ட் உடஞ்சிற மாதிரி பர்கரை வாயில வைக்கிறோம். ஆண் எப்படி எப்படி சாப்பிடணும்னு ஒரு வித்தையே கொடுத்திருக்காங்க. ஒரு சாப்பாடை கையில பிட்டு வாயில சுவைச்சு நல்ல மென்று சாப்பிடணும். நம்ம நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க நம்ம ஊர்ல. ஆனா நம்ம வாயை பொளந்து அதுக்கப்புறம் அவனை கொட்டாவியே விட முடியாது. அப்படி ஒரு நிலைமையில பர்கரை வாங்கிட்டீங்க. ஒவ்வொரு வேளையிலும் ஒரு உணவை சாப்பிடும் போது எப்படி சாப்பிடணும்னு ஆசார கோவையில் இருக்கு. கிடந்து உண்ணார், சாப்பிடும் போது உரையார், பேசாம சாப்பிடு அப்படி. ஆனா இங்க என்னன்னா கண்ணு டிவி பார்த்து அழுதுகிட்டே டிவி பார்த்துட்டு இருக்கும், காதுல செல்போன் இப்படி வந்திருக்கும். ஆதவன் தீட்சணியா ஒரு இதுல எழுதியிருக்காரு, ஓரக்கழுத்தான் தேசம்னு. இங்க பல பேர் இப்படிதான் போயிட்டு இருக்கான், செல்போனை இப்படி வச்சுட்டு. இன்னும் ஹெல்மெட் வந்ததுக்கு அப்புறம் ஹெல்மெட்டுக்குள்ள சொருகி காதோட வச்சுக்கிட்டு தான் வண்டியில போயிட்டு இருக்காங்க. இப்படிக்குதான் உணவு இருந்த விஷயமும் நடக்குது. இப்படி சாப்பிடக்கூடிய நிலைமையில பரிமாறல்ல ஒவ்வொரு நேரத்திலும் பல நோய்கள் நம்மை துரத்தி கொண்டே இருக்கும். நண்பர்களே, இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இன்றைக்கு மது மிகப்பெரிய அளவுல இளைஞர் கூட்டத்தை எட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு மதுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில வந்து கொண்டிருக்கிறார்கள். பல நேரங்கள்ல கேட்கிறாங்க, கொஞ்சமா சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லதாமே, கொஞ்சமா சாப்பிட்டா இதயத்துல கொழுப்பு படியாதாமே, வைன் சாப்பிட்டா, அதுக்கு வேற பொம்பளைங்க குடின்னு வேற வச்சிருக்காங்க, வைன் சாப்பிட்டா புற்றுநோய் வராதாமே. நண்பர்களே, ஒரு விஷயம் நினைத்துக் கொள்ளுங்கள், அத்தனை மதுவும் ஆபத்தானதுதான். எந்த மதுவும் ஹார்ட்டுக்கு எந்த விதத்திலையும் நல்லது கொடுக்க போறது இல்ல. ஒருவேளை ஒரு மதுல ஒரு 10% ஆல்கஹால் இருந்ததுன்னா ஒரு 10 மாசம் கழிச்சு உங்க வீட்டுல சங்கு ஊதும். அதே 40% ஆல்கஹால் இருந்தா 4 மாசத்துல சங்கு ஊதும். என்னைக்கு சங்கு ஊதுங்கிறது தான் ஆல்கஹால் பர்சன்டேஜ் வச்சு வேரி ஆகுமே ஒழிய மது எந்த விதத்திலும் வந்து உடம்புக்கல்லாது. அதனால் மதுவை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பெண்களை, மது அருந்துபவர்களை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.